Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 6 trigonometryல introduction பார்க்கலாம். அதாவது trigonometryனா தமிழில் வந்து என்னென்னா முக்கோணம். நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் வருது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து trigonometry ratios, அதாவது ரேஷியோஸில் இருக்கிற ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ வந்து இதான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் இந்த ஃபார்முலா இங்கே இருக்கிற ஃபார்முலா ஃபுல்லாக பேஸ் பண்ணி வரப்போகுது. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து OAB. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும், இது 90 டிகிரி. இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட், இது வந்து ஹைப்போட்டெனிஸ் மறந்துடாதீங்க. இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், ஹைப்போட்டெனிஸ். ஆப்போசிட்டுக்கு தமிழ் மீனிங் வந்து எதிர்பக்கம், அட்ஜசன்ட்டுக்கு வந்து அடுத்துள்ள பக்கம், ஹைப்போட்டெனிஸ்னால் தமிழில் வந்து கர்ணம். இது வந்து டீட்டா. சரிங்களா? ஸோ இதில் வந்து சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, இதுதான் நம்ம 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ சைன் டீட்டா ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனிஸ், அதாவது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனிஸ். சரிங்களா? காஸ் டீட்டா ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டெனிஸ், அதாவது இங்கே இந்த சைடும் இந்த சைடும் அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டெனிஸ். டேன் டீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரிங்களா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இப்படி எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதுறாங்கன்னா டேன் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சம்மில் நிறைய யூஸ் ஆகும். டேன் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அதே மாதிரி காட் டீட்டாக்கு வந்து என்னென்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. க்ளூ கூட பாருங்கள், இங்கேயும் சி இங்கேயும் சி. அப்போ காட் டீட்டா ஃபார்முலா என்னென்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. சரிங்களா? இதில் இப்போ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ரெசிப்ரோக்கல் ஃபார்முலானா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா ஆர்டராக எழுதிக்கிங்க. இங்கே வந்து கொசிக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. நல்லா நம்ம வச்சுங்க. சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன். அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலானா கொசிக்கன், அதாவது 1 கொசிக்கன் டீட்டா. சரிங்களா? காஸ் டீட்டாக்கு வந்து என்னென்னா 1 சீக்கன் டீட்டா. டேன் டீட்டாக்கு என்னென்னா 1 காட் டீட்டா. இப்போ கொசிக்கனுக்கு என்னென்ன போகுதுன்னா சைன் டீட்டா, அப்போ 1 சைன் டீட்டா. சீக்கனுக்கு என்ன வரும்? காஸ், அப்போ 1 காஸ் டீட்டா. காட் டீட்டாக்கு என்னென்னா 1 டேன் டீட்டா. காட் டீட்டாக்கு டேன் டீட்டாக்கும் காட் டீட்டாக்கு ரெண்டு ஃபார்முலா வரும். டேன் டீட்டாக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 காட் டீட்டா. காட் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 டேன் டீட்டா. அப்படி ஒரு இன்னொரு ஃபார்முலா காட் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா பை சைன் டீட்டா, டேன் டீட்டா ஈக்குவல் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸோ இப்படி வரும். ஸோ இது வந்து நம்ம ஆர்டராக பார்த்தோன்னா ஈஸியாக இருக்குது. சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிக்கன் டீட்டா, செகண்ட் டீட்டா, காட் டீட்டா. அதுதான். இப்போ trigonometry ratios of complementary angle. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி அப்படி வருது தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இதில் வந்து ரேஷியோவில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. இங்கே வச்சாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இதில் எப்படி வரும்னா இது வந்து இதுக்கு வரும், இது வந்து இப்படி வரும், அப்படி மாறும். சைன் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா, காஸ் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா, டேன் 90 மைனஸ் டீட்டா வந்து காட் டீட்டா. அதாவது நம்ம வச்சுக்கோ, சைனுக்கு வந்து காஸ் வரும், காசுக்கு வந்து சைன் வரும், டேனுக்கு வந்து காட். கொசிக்கன் 90 மைனஸ் டீட்டா, அதே மாதிரி கொசிக்கன் சீக்கன் காட் நம்ம ஆர்டர் எழுதினாலே அப்போ கொசிக்கன் 90 மைனஸ் டீட்டா வந்து என்ன வரும்னா சீக்கன் டீட்டா, சீக்கன் 90 மைனஸ் டீட்டா என்ன வரும்னா கொசிக்கன் டீட்டா, காட் 90 மைனஸ் டீட்டா என்ன வரும்னா டேன் டீட்டா. இது மட்டும் நேர்னா வரும், இது மட்டும் இப்படி மாறிடும். ஸோ இது நோட் பாருங்கள், இது சம்மில் வந்து யூஸ் ஆகும். சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே மேலே ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து உள்ள ஸ்கொயர் டீட்டா வரும். காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. டேன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி தான் கொசிக்கன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னென்னா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. சீக்கன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. காட் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா. இப்போ trigonometry ஐடென்டிட்டிஸ்னால் ஈக்குவல் டு 1 அந்த வேல்யூஸ் எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இந்த சம்மில் யூஸ் ஆகுது. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வரலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா இங்கே இருந்துச்சுன்னா இந்த 1 இங்கே இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு அந்த பொசிஷன் என்ன ஆகும்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே இருக்கும், இந்த 1 இங்கே ஈக்குவல் டு கந்தாண்டு இருக்கும். இந்த சைன் டீட்டா என்னென்ன போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த சைடு இங்கே வச்சுன்னா அதர் சைடு என்னென்ன போச்சுன்னா மைனஸ் ஆகும். அடுத்த ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 + tan ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஈக்குவல் ஃபார்ம் எப்படி எழுதுனா இந்த tan ஸ்கொயர் டீட்டா இங்கே இருக்கும், இந்த சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை இங்கே இருக்கும். +1 என்னென்னு போச்சுன்னா -1. சரிங்களா? 1 +ல 1 வந்துச்சு, -ல 1 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த சீக்கன் ஸ்கொயர் டீட்டா அங்கே இருக்கும், இந்த 1 இங்கே இருக்கும். இந்த tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு அதனால பட்சம் -tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 + காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. இதுவும் அதே மாதிரி தான். காட் ஸ்கொயர் டீட்டா இங்கே இருக்கும்,
ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இங்கே இருக்கும் +1 இதான போச்சுன்னா -1. இதில் இன்னொரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலான்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அங்கே இருக்கும் இந்த 1 இங்கே இருக்கும் இந்த காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு போச்சா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரிங்களா? அடுத்தது table of trigonometry ratios for 0, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree. இது வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைன் அந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டாலே மீதி எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள் trigonometry தீட்டா வேல்யூ 0, 30, 45, 60, 90. நல்லா நமக்கு 0, 30, 45, 60, 90 டிகிரி. இந்த சைடு வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா. நமக்கு இது 3 ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலே போதும். இது கூட அந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. இந்த 3 நமக்கு தெரிஞ்சாலே போதும். சைன் தீட்டா வேல்யூ ஃபுல்லாக நல்லா மனப்பாடமாக பண்ணிங்கனாலே இதெல்லாம் ஈஸியாக போட்டுடும். ஃபஸ்ட் 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 0, 1/2, 1/√2, √3/2, 1. காஸ் தீட்டாக்கு எப்படி எழுதுனா நம்ம இந்த சைடு ரிவர்ஸில் எழுதணும். இந்த 1 √3/2, இந்த 1/√2, இந்த 1/2, 0. அதாவது இப்படி எழுதுந்த இப்படி ரிவர்ஸில் எழுத போகிறோம். அடுத்து டேன் தீட்டா வேல்யூ எப்படி எழுதுனா 0/1. அதாவது டேன் தீட்டா ஃபார்ம் ஆனது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ 0/1 என்ன வரும்? 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த 30க்கு பாருங்கள் 1/2 இந்த வேல்யூ இது சைன் தீட்டா வேல்யூ இது காஸ் தீட்டா வேல்யூ. ஸோ 2 கேன்சல். அப்போ என்னென்னா 1/√3. ஸோ 1/√3 வந்துச்சுங்களா? அடுத்தது அதே மாதிரி 1/√2/1/√2. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா ஸோ 1. ஸோ tan 45 வேல்யூ வந்து 1. அதே மாதிரி தான் √3/2 1/2 2 கேன்சல். அப்போ ஆன்சர்னா √3/1. 1 வந்து கேன்சல் கிடையாது. ஸோ √3. இது வந்து அடுத்தது என்னென்னா 1/0 பாருங்க 1/0 வந்து அன்டிஃபைன்டு. ஸோ 0வால் டிஃபைன் பண்ணும்போது ஸோ அன்டிஃபைன்டு அவ்வளோதான். இதுதான் இது ஈஸி. ஸோ கீழே இருக்க டினாமேட் கேன்சல் ஆச்சு மீதி இருக்குன்னா 1/√3. இதில் கீழே இருக்க டினாமேட் கேன்சல் ஆச்சு மீதி இருக்குன்னா 1/1 தான் இருக்கும். இந்த 2 டினாமேட்டர் கேன்சல் ஆச்சு மீதி இருக்கிற √3 இருக்குது. இது அன்டிஃபைன்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது கொசிக்கன் எப்படின்னா இப்போ இந்த சைனோட ரெசிப்ரோக்கல் அப்படியே 0வோட ரெசிப்ரோக்கல் அன்டிஃபைன்டு. 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/1. 1/√ஓட ரெசிப்ரோக்கல் என்ன √2. √3/2ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 2/√3. ஒன்னோட ரெசிப்ரோக்கல் 1. அதே மாதிரி சீக்கன் தீட்டா இதோட ரெசிப்ரோக்கல் காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். காட் தீட்டா வந்து டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இது வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா இது நல்லா தரவு பண்ணி இந்த லைன் மனப்பாடம் பண்ணிட்டாலே மீதி எல்லாம் ஈஸியாகிடுவீங்க. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ.